அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீஸா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பீஸா வீட்லேயே சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்க போகிறோம். அவன் யூஸ் பண்ணாமல், சால்ட்டோ மண்ணோ போட்டு பேக் பண்ணாமல், நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க தவாவை வச்சு ஜஸ்ட்டு 10 நிமிஷத்தில் இந்த பீஸாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி மினி பீஸா, நார்மல் பீஸா சொல்லிட்டு 2 பீஸாவை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் இந்த பீஸாவை இன்றைக்கி நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று சீஸ் போட்டு பண்ண போகிறோம். அப்படி சீஸ் இல்லைனா என்ன பண்ணுறது? சீஸ் இல்லாமல் இன்னொரு பீஸா பண்ண போகிறோம். அதுதான் 2வது விதம். சீஸ் இல்லாமையே சீஸ் போட்ட டேஸ்ட்டில் தான் இந்த பீஸாவும் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பிஸாவை ஈஸ்ட்டு போட்டு தான் செய்ய போகிறேன். ஈஸ்ட்டு போட்டு நீங்கள் செய்யும் போது மாவு நல்லா சாஃப்டாக நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடோம்ல பிஸா அந்த மாதிரி வரும். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது ஈஸ்ட்டு. அதை வாங்கிக்கிங்க. நான் இன்றைக்கி ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஈஸ்ட்டு இல்லைனா அதுக்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க், கை தொட்டால் சூடாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கவும் கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. கை தொடுற அளவுக்கு சூடான பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடுற நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பால்லாம் போட்டு ஊற வைக்க தேவையில்லை. டைரெக்டாக இந்த மைதா எல்லாம் சேர்க்கும் போது டைரெக்டாக அந்த ஈஸ்ட்டை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் மைதா ஆட் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் மைதா சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கையால் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் பிஸா பேஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா வரணும் மாவு. நான் 10 நிமிஷமாக நல்லா பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் தடவி கவர் போட்டு அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து இதில் ஈஸ்ட் சேர்த்துருக்கதால ஒரு 1/2 மணி நேரத்தில் எனக்கு வந்து இது பொங்கி வந்துடும். இந்த மாவு வந்து அப்படியே டபுள் ஆகி வரும் ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது. நீங்கள் ஒரு வேளை பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ நீங்கள் சேர்த்துருந்தா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக பொங்கி வராமல் இருக்கும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம பிஸா ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம போட்ட மாவு அப்படியே டபுளாகி வந்திருக்கு. நம்ம ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணுறதால தான் இப்படி மாவு வந்து டபுளாகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மினி பீஸா தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மினி பீஸா பண்ணுறதால சின்னதாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு மூடி இருந்தால் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், சின்ன ரவுண்டாக அழகாக கிடச்சிருச்சு. இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவா வந்து நல்லா சூடாக இருக்குது. கட் பண்ணி எடுத்த இந்த மினி பீஸாவை இதில் நம்ம போட்டுடலாம். ஒரு ஃபோர்க்கை வச்சு இது 4 பக்கமும் இதோட எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது சப்பாத்தி மாதிரி பொங்கி வராமல் இருக்கும். பிஸாவுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும், பொங்கி வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இந்த அளவுக்கு இது குக் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். எந்த தவாவில் பிஸா பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிஸா சாஸை அப்ளை பண்ணலாம். இது வீட்லேயே பண்ணது தான். வீட்லேயே பிஸா சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி டேஸ்ட் மை ஃபுல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த பிஸாவில் போடும்போது அது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் க்ரீன் தான் என்கிட்ட இருந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த அளவுக்கு தான் வெஜிடபிள் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் பிஸா ரெடி பண்ணிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேப்சிகம்லேயே எல்லோ ரெட் அது இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீஸை இதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சுக்கிங்க.
நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கையால் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக மறுபடியும் கொஞ்சம் சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பிஸா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம மினி பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க, இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து இட்டாலியன் ஸ்பைசஸோ இல்லை ஆரிகனவோ எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்ச பிஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவரே இதில் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் ஒரு 90% இந்த பிஸாவில் வந்துச்சு உங்களுக்கு. எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் சீஸ் இல்லாமல் பிஸா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆனவுடனே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். பட்டர் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நான் பால் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி வர மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் பேனை கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஃபுல் பாலும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா திக்காகி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் பிஸா பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டேன். சேம் நம்ம மினி பிஸா பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். ஃபோர்க்கால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக குத்தி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே ப்ராசஸ் தான் மினி பிஸா பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம பிஸா சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீஸ் அதில் போட்டோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சீஸ் போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே டாப்பிங்காக சேம் அதே என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது இந்த வெஜிடபிளே, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இதே கேப்சிகம், இந்த ஆனியன், இந்த டொமேட்டோவை நீங்கள் நீட்டாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மறுபடியும் இந்த சாஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம போட்டிருக்க அந்த சாஸ் பார்த்திங்களா, நல்லா சீஸ் மாதிரி நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். சீஸ் இல்லாமையே சூப்பராக பிஸாவையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சீஸ் போட்டால் பிஸா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ கிட்டத்தட்ட இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே பிஸா பண்ணால் நம்மளுக்கு அவன் தேவையில்லை, இல்லை ரொம்ப நேரம் பேக் பண்ணணும்னு இல்லை இட்டாலியன் ஸ்பைசஸ் ஆரிகனோ சொல்லி எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். அதுவும் தவாவில் 10 நிமிஷத்தில். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் பெரியவங்களுக்கும் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி. இதுக்கு மேலே பிஸா வேணும்னா கடையில் போய் வாங்கவே வாங்காதீங்க. வீட்லேயே சூப்பராக பண்ணலாம் உங்கள் ஸ்டைலில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.